எப்பயுமே அழகாக பெண்கள் எல்லாருமே வந்து அழகாக இளமையாக ஷைனிங்காக இருக்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. ஸோ அழகாக இளமையாகவும் இருக்கணும், அதே சமயம் பணமும் ஈர்க்கணும், பணம் வர்ற ஒரு சக்தி இருக்கணும். இந்த ரெண்டுத்துக்கும் ஏற்ற மாதிரி என்ன ஒரு மருத்துவம் ஆன்மீகம் இருக்குன்னு சொல்லுங்க. ஃபுல் பாருங்கள், ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் இது வந்து நம்ம சருமத்துக்கு எவ்வளோ நல்லது, அதை விட பணம் ஈர்ப்பதற்குள்ள வழிகள் அதை அழகாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வேரை எடுத்து நல்ல ஒரு கண்டெய்னர், ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ ஒரு கண்டெய்னர்லையோ நம்ம வெளியிலேருந்து பார்த்தா உள்ள அந்த வேர் இருக்கிறது தெரிகிற மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு கண்ணாடி ஜாரில் கூட அதை போட்டுட்டு, இது இன்னொரு விஷயம் என்னென்னா கொஞ்சம் கசகசா இதனோட போட்டுரும். இப்போ கசகசா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு. இங்கே வந்து எவ்ரி சாட்டர்டே நம்ம என்ன சொல்லுவோம்னா, மெடிசன் நாளைக்கு சண்டேங்க, நாளைக்கு காலையிலேருந்து மெடிசனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா முற்றிலுமாக நோய் தீரணும்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்ம வந்து அந்த கதிரவன் கிட்ட அந்த மருந்தை வச்சுட்டு கூட எடுத்து சாப்பிடலாம். முகம் வந்து பொலிவாக இருக்கிறதுக்கு ஒரு 40 வயதை கிராஸ் பண்ணா கொஞ்சமா நமக்கு வந்து முகத்துல விரிங்கிள்ஸ் வருது, கருவளையம் வருது, மங்கு வருது. ஸோ மெலஸ்மான்னு சொல்ற இந்த மங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க இன்னைக்கு. ஸோ அந்த மாதிரி சருமம் பொலிவாக இருக்கிறது சித்தர்கள் நமக்கு சித்த மருத்துவம் சொல்றது மருத்துவத்தோட இல்லை, அதுல இந்த மாதிரி ஜோதிடம் இருக்கு, யோக பயிற்சிகள் இருக்கு, வாஸ்து சேர்ந்தது, பரிகார முறைகள், மூலிகைகளை எப்படி மருந்தாகவும் பயன்படுத்தலாம், பரிகாரத்துக்கும் பயன்படுத்தலாம், இறைவனோட வழிபாட்டிற்கும் பயன்படுத்தலாம், எல்லாமே நமக்கு சொல்லியிருக்காங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. ஆஸ் யூஷுவல் தான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நான் வந்து சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நிறைய விஷயங்கள், நிறைய டிப்ஸு, நிறைய மருத்துவம், நிறைய ஆன்மீகம் எல்லாத்தையும் எங்கள் நித்யா மேம் கிட்டேருந்து நீங்கள் நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. இங்கே வந்து ஆதம்பாக்கமில் இருக்கிற இந்த பிரான்ச் மாதிரி தாம்பரத்துலேயும் எங்களுடைய நித்யா மேமோட பிரான்ச் இருக்குது. அதனால் நீங்கள் தீக்ஷாலயம் அங்கேயும் இருக்குது, நீங்கள் அங்கேயும் அப்பாயின்மெண்ட் வாங்கி மேம் எப்போ வராங்கன்னு கேட்டுட்டு அங்கேயும் வந்து பார்க்கலாம். அடுத்தது இங்கே ஒரே ஒரு விஷயம் ஸ்பெஷல், உங்களுக்கும் தெரியும். இங்கே வந்து மேம் வந்து வர்ற ட்ரீட்மெண்ட் பார்க்க வர்றவங்களுக்காக ₹1 காயின் எடுத்து அவங்க பேர் சொல்லி முடிஞ்சு வைப்பாங்க. அது குணமாகி அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அதை எடுத்து கோவிலில் போடுவாங்க. இதுதான் எங்கள் நித்யா மேமோட ஸ்பெஷல் இங்கே. ஏன்னா இங்கே வந்தாலே ஆக்சுவலாக வியாதியெல்லாம் ஓடி போயிடுங்க. ஏன்னா அப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு இடம், சித்தர்கள் வழிபடுற மேம்ன்றதுனால இங்கே எல்லாமே பாசிட்டிவ் தான். இங்கே உள்ளே வந்தாலே எல்லா வியாதியும் இங்கே பறந்து போயிடும். ஸோ ஆரோக்கியமாக இருப்பீங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம், மருத்துவம், நிறைய ஆன்மீகம், நிறைய பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி எனக்கே ஒரு டவுட் இருக்குது. எப்பயுமே இளமையாக அழகாக ஷைனிங்காக பளபளன்னு இருக்கணும். அடுத்தது அதுக்கேற்ற மாதிரி பணமும் நம்ம தேடுற இடத்துல நமக்கு பணம் அதாவது வரணும், நம்ம வர வேண்டிய இடத்துலேருந்து பணம் வரணும், பணம் ஈர்க்கக்கூடிய சக்தியாகவும் இருக்கணும், அழகாக பளபளப்பாக இளமையாகவும் இருக்கணும். இந்த ரெண்டுத்துக்கும் ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு மருத்துவம் இருக்கா, ஆன்மீகம் இருக்கா, எல்லாமே நம்ம மேமை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க அவங்களையும் சந்திக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நிறைய பேஷண்ட்ஸு, நிறைய அழகாக ஆரோக்கியமாக நிறைய பேர் அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க. அது எவ்வளோ பேர் வந்து சந்தோஷமாக எனக்கே ஃபோன் பண்ணி, நான் எங்கேயாவது வெளியில் போனாலும் உங்களை பற்றி நிறைய பேர் என்னை கேட்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேம். இப்போது நிறைய நம்ம பேசிகிட்டு தான் இருக்கோம். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எப்பயுமே அழகாக பெண்கள் எல்லாருமே வந்து அழகாக இளமையாக ஷைனிங்காக இருக்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. ஸோ அழகாக இளமையாகவும் இருக்கணும், அதே சமயம் பணமும் ஈர்க்கணும், பணம் வர்ற ஒரு சக்தி இருக்கணும். இந்த ரெண்டுத்துக்கும் ஏற்ற மாதிரி என்ன ஒரு மருத்துவம் ஆன்மீகம் இருக்குது கொஞ்சம் சொல்லுங்க மேம். கண்டிப்பாக இருக்குது மேம். ஏன்னா சித்தர்கள் நமக்கு சித்த மருத்துவம் சொல்கிறது மருத்துவத்தோடு இல்லை, அதில் இந்த மாதிரி ஜோதிடம் இருக்குது, யோக பயிற்சிகள் இருக்குது, வாஸ்து சேர்ந்தது, பரிகார முறைகள், மூலிகைகளை எப்படி மருந்தாகவும் பயன்படுத்தலாம், பரிகாரத்துக்கும் பயன்படுத்தலாம், இறைவனோட வழிபாட்டிற்கும் பயன்படுத்தலாம், எல்லாமே நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது இப்போ நம்ம மருந்து செய்கிறோம் இல்லைங்களா, மருந்து செய்யும் போதும் நாள், திதி, நேரம் எல்லாமே பார்ப்போம்.
ஓ. பௌர்ணமி அன்னைக்கு சில மூலிகைகளை கலெக்ட் பண்ணணும். ம். சில மருந்து ஸ்டார்ட் பண்றதே அமாவாசைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ம். அதே மாதிரி இப்ப இங்க வந்து எவ்ரி சாட்டர்டே நம்ம என்ன சொல்லுவோம்னா, மெடிசன் நாளைக்கு சண்டேங்க, நாளைக்கு காலையில இருந்து மெடிசனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓ. ஏன்னா முற்றிலுமாக நோய் தீரணும்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில நம்ம வந்து அந்த கதிரவன் கிட்ட அந்த மருந்தை வச்சுட்டு கூட எடுத்து சாப்பிடலாம். ஓ. So அதெல்லாமே நாங்க சொல்லிடுவோம். நானே சொல்லிடுவேன், நாளைக்கு இன்னைக்கு நைட்டு விட்டுருங்க, நாளைக்கு காலையில சாப்பிடுங்க. காலைல சீக்கிரம் எந்திரிச்சு குளிச்சுட்டு சூரிய ஒளியில அந்த மருந்தை வச்சுட்டு நல்லா கதிரவனை மருந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு நாள் இருக்கு. நாள். வெரி குட். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொன்னா நல்லது. ஃப்ரைடேவே நான் சொல்லிடுவேன், ஒரு நாள் இருங்க, சண்டே காலையில இந்த சன்லைட்ல வந்து மெடிசனை வச்சுட்டு நல்லா ப்ரே பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு அவங்களும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. சரி மேம், சண்டேல இருந்தே நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ இதுல வந்து பார்த்தோம்னா இந்த சரும நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகை. இந்த மூலிகை நீங்க கேட்ட மாதிரி பணத்தை ஈர்க்கக்கூடியது. ஸோ நிறைய பேர் நான் இங்க பணம் கொடுத்துருக்காங்க, எனக்கு இன்னும் வரல, அவங்க கொடுத்தா எனக்கு ஹெல்ப்பா இருக்கும், நான் இவ்வளோ நாள் வந்து ஜாபுக்கு போனேன், இன்னும் எனக்கு சேலரி போடல அப்படின்லாம் நிறைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ ஊர்ல இந்த மாதிரி வந்து லேண்ட் எல்லாம் சேல் பண்ணோம், இன்னும் அந்த பணம் வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம். அப்படி ஒரு மூலிகை தான் குப்பை மேனி. குப்பை மேனி பார்க்கக்கூடிய இடத்துல எல்லாம் நமக்கு கிடைக்கும். ஆமா. ஸோ அந்த குப்பை மேனி பேர்லயே இருக்கு பாருங்க, நம்ம உடலை வந்து குப்பை மாதிரி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி அந்த மேனியை வந்து பொன் போல மாற்றக்கூடிய மூலிகை குப்பை மேனி. கரெக்ட் தான். ஸோ அதுலயும் வந்து பார்த்தோம்னா இதுல ஸ்பெஷலா இதுல இருக்கக்கூடிய ஆல்கலைட்ஸ் எல்லாமே ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி. பூஞ்சை தொற்று எதுவாக இருந்தாலும் அதை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை காயக்கருப்ப மூலிகை, வசிய மூலிகை குப்பை மேனி. சித்தர்கள் வந்து இந்த தோல் நோய்க்காக, நாட்பட்ட தோல் நோய்கள் இருக்கும். ஸோ அப்பெல்லாம் வந்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இந்த லெப்ரசி ப்ராப்ளம் இருக்கும், வெண்புள்ளிகள் இருக்கிறது, சொரியாசிஸ், எக்ஸிமா, நாட்பட்ட நோய்களுக்கு இந்த குப்பை மேனி ஒரு அருமருந்தா இருந்திருக்கு. இதுல இருந்தும் நிறைய மருந்துகள் செய்வாங்க. இப்போ சிம்பிளா பார்த்தோம்னா முகம் வந்து பொலிவாக இருக்கிறதுக்கு ஒரு 40 வயதை கிராஸ் பண்ணா கொஞ்சமா நமக்கு வந்து முகத்துல விரிங்கிள்ஸ் வருது, கருவளையம் வருது, மங்கு வருது. ஸோ மெலஸ்மான்னு சொல்ற இந்த மங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க இன்னைக்கு. ஸோ அந்த மாதிரி சருமம் பொலிவாக இருக்கிறதுக்கு குப்பை மேனி பயன்படுத்தலாம். குப்பை மேனி சாறு எடுத்து கஸ்தூரி மஞ்சள் மிக்ஸ் பண்ணி டெய்லி நம்ம முகத்துல ஸ்கின் ப்ராப்ளம் எங்கெல்லாம் இருக்கோ, இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், படர்தாமரைன்னு சொல்றோம் இல்லைங்களா, ஸோ இதுக்கு எல்லாமே நம்ம வந்து இதை வந்து எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். இன்னும் சிம்பிளாக என்னால் டெய்லி சாறு எடுக்க முடியல அப்படின்னு சொல்றவங்க தேங்காய் எண்ணெய் இருக்கு பார்த்தீங்களா, தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு இந்த குப்பை மேனி இலைகளை நல்லா அரைச்சிடணும். இதனோட பார்த்தீங்கன்னா கார்போக அரிசின்னு ஒரு மூலிகை இருக்கு. இந்த குப்பை மேனி அரைத்தது எவ்வளவு இருக்கு, ஒரு 100 கிராம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்னா 20 கிராம் கார்போக அரிசி, 20 கிராம் கஸ்தூரி மஞ்சள் ரெண்டும் சேர்த்து தேங்காய் எண்ணெயில தைலமாக காய்ச்சணும். நல்லா காய்ச்சி இந்த தைலம் A to Zங்க. டேண்ட்ரஃப் இருக்கா, யூஸ் பண்ணிக்கலாம். மங்கு இருக்கா, இப்போ முகத்தில் வந்து பேச்சஸ் இருக்கா, இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுது, சன் டர்ன் ஆகும், சன்ஸ்கிரீன்லாம் நம்ம தேடி அலைவோம். இந்த ஆயில் ரொம்ப பெஸ்ட்டு மேம். இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். கால் பாதத்தில் வெடிப்பு இருக்கா, இல்லை ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா சில இடங்கள்ல மட்டும் கருமை நிறத்துல இருக்கும். ஸோ பெண்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேண்டிஸ் யூஸ் பண்ணுறதுனால இந்த இன்னர் தைஸ்லலாம் பிளாக்காக இருக்கிறது, ஸோ அண்டர் ஆர்ம்ஸில் பிளாக்காக இருக்குது, இன்னர்ஸ் யூஸ் பண்ணி பிளாக் ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணிக்கலாம். சரும நோய்களுக்கு தீர்க்கக்கூடிய அருமருந்து குப்பை மேனி. இதில் பணவசியம் பெறுவதற்கு இது என்னங்க செய்யலாம் அப்படின்னா, குப்பை மேனி நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஸோ நல்ல வெள்ளிக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் அந்த செடியை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும். கொஞ்சம் தண்ணீர் ஊற்றிடணும். டக்குன்னு ஃபோர்ஸாக நம்ம எடுக்கக்கூடாது. தண்ணீர் விட்டு அது கொஞ்சம் குளிர்ந்த பிறகு எடுத்தோம்னா ஈஸியாக நமக்கு வந்துடும். வேறு எதுவும் ரொம்ப கட் ஆகாது. ஸோ வேர் வந்து அறுபடாமல் அந்த செடியை வந்து பக்குவமாக நம்ம எடுக்கணும். ஸோ செடியை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பூஜை அறையில் அப்படியே அந்த செடியை வச்சிடணும். வச்சுட்டு அது ஒரு 4-5 நாட்கள் அதுக்கப்புறம் எடுத்து அந்த வேர் பகுதியை மட்டும் நம்ம தனியா எடுத்துக்கணும் மேம். குப்பை மேனி வேர் பகுதியை மட்டும் நம்ம எடுக்கணும். கைகளால நம்ம நெகத்தோட கட் பண்ணி எடுக்கக்கூடாது. சிசர்ஸோ இல்ல வேற ஏதாவது கத்தி வச்சோ நம்ம கட் பண்ணக்கூடாது. இது எப்படி எடுக்கணும்னா,
கருங்கல்லில் லைட்டாக நசுக்கி அந்த வேரை எடுக்கலாம். ஓ இல்லை வீட்டில் நமக்கு ஏதாவது ஒரு மர சாமானோ இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அதை வச்சு லைட்டாக நம்ம நசுக்கி வேர் மட்டும் தனியாக எடுத்து ஒரு 10 நிமிடம் மஞ்சள் தண்ணீரில் போட்டு வச்சிடணும். ஓ போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வேரை எடுத்து நல்ல ஒரு கண்டெய்னர், ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ ஒரு கண்டெய்னர்லையோ, நம்ம வெளியிலேருந்து பார்த்தா உள்ள அந்த வேர் இருக்கிறது தெரிகிற மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு கண்ணாடி ஜாரில் கூட அதை போட்டுட்டு, இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா கொஞ்சம் கசகசா இதனோட போட்டுரும். ஸோ கசகசா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு. ஸோ 1 ஸ்பூனோ இல்லை 1/2 ஸ்பூனோ கசகசா இதனோட போட்டுட்டு இதில் முக்கியமாக என்ன பண்ணோம்னா 11 ரூபாயோ 101 ரூபாயோ அந்த கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி பூஜை அறையில் வைக்கலாம். ஸோ பூஜை அறையில் வச்சுட்டு நல்லா டெய்லி நம்ம ப்ரே பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ டெய்லி இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரணும். முக்கியமாக இதே மாதிரி நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல பணம் வைக்கக்கூடிய அந்த பெட்டிகளில் இதை வைக்கலாம். இது வந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வைக்கிறது அமாவாசை அன்னைக்கோ பௌர்ணமி அன்னைக்கோ வைக்கிறது இன்னும் சிறப்பு. அப்போ அந்த டேட் பார்த்துட்டு நம்ம ஒரு 4-5 நாள் முன்னாடியே இந்த குப்பை மேனியை எடுத்து கொண்டு வந்து வீட்டில் வச்சு அமாவாசை அன்னைக்கோ பௌர்ணமி அன்னைக்கோ நம்ம இதை ஃபஸ்ட்டு வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வர வேண்டிய அந்த பணங்கள் வந்து வர சேர ஆரம்பிக்கும். அதே மாதிரி சரும பிரச்சனைக்கு, தீராத நாட்பட்ட பிரச்சனைக்கும் குப்பை மேனியை நம்ம இந்த மாதிரி பயன்படுத்தலாம் மேம். சூப்பர் மேம். ஒரு குப்பை மேனிக்கு வந்து அதான் அந்த பேர்லேயே வருது பாருங்க, குப்பை மேனின்னு. ரொம்ப நல்லா அழகாக சொன்னீங்க மேம். தேங்க்யூ மேம். வியூவர்ஸ் பாருங்கள், இந்த குப்பை மேனி வந்து ரோடெல்லாம் கிடைக்குது, எங்கே பார்த்தாலும் கிடைக்கும். நீங்களாம் பார்த்துருப்பீங்க அந்த கீரையை. அந்த வந்து வேர் எடுத்து அந்த ஃபுல் பாருங்கள், ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் இது வந்து நம்ம சருமத்துக்கு எவ்வளோ நல்லது. அதை விட பணம் ஈர்ப்பதற்குள்ள வழிகள் அதை அழகாக சொல்கிறாங்க. அந்த குப்பைமேனி வேர்லேருந்து எடுத்து சொல்கிறாங்க. அதை அழகாக ஃபாலோ பண்ணுங்கள், அழகாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கும் புரியும். ஓகே, நிறைய தெரிஞ்சிட்ருப்பீங்க. நிறைய விஷயங்கள் வந்து எங்கள் மேம் கிட்டேருந்து நிறைய விஷயம் பார்த்துட்ருப்பீங்க. இன்னொரு குட் நியூஸ் என்னென்னா, இங்கே வந்து நம்ம ஆதம்பாக்கம் பிரான்ச் மாதிரி தாம்பரத்துலேயும் நம்ம மேம் வந்து ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே வர்றவங்க செங்கல்பட்டில் இருக்கிறவங்க இல்லை நியர்பை தாம்பரம் செங்கல்பட்டு இருக்கிறவங்க அங்கே வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு மேம் எப்போ வராங்கன்னு கேட்டுட்டு அங்கேயே வந்து பார்க்கலாம். இங்கே வந்து ஆன்லைனும் இருக்குது, ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டும் இருக்குது. நேரில் வந்து சந்திக்க முடியாதவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் வந்து நேர்லேயும் பார்க்கலாம், இல்லை ஆன்லைன்லேயும் பார்க்கலாம். இங்கேருந்து நிறைய மெடிசின்ஸ் வெளிநாட்டுகளும் போகுது. இந்தியா லெவலில், தமிழ்நாடு லெவலில், வெளிநாட்டில், ஃபாரின் எல்லாத்துக்கும் இங்கேருந்து மெடிசன்லாம் போயிட்டுருக்கு. ஸோ டோன்ட் வரி. இங்கே நம்பர் மட்டும் நீங்கள் இந்த வீடியோவில் நம்பர் எடுத்து காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.